நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் தொடர்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களை காப்போம். சென்னையை போன்று தென் மாவட்டங்களிலும் அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத மழை. அதிகபட்சமாக காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவு. நெல்லையில் பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் கரை புரளும் வெள்ளப்பெருக்கு. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து துண்டிப்பு. கனமழை காரணமாக நெல்லையில் இருந்து சென்னைக்கு வரும் ரயில்கள் நிறுத்தம். வந்தே பாரத் உள்ளிட்ட 4 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பாளையங்கோட்டையில் வீட்டின் சுவர் இடிந்து ஒருவர் உயிரிழப்பு. வெள்ளத்தில் சிக்கி தவித்த பொதுமக்கள் கயிறு கட்டி மீட்பு. கனமழை காரணமாக மணிமுத்தாறு அணைக்கு 25,000 கன அடிக்கு மேல் நீர்வரத்து. 10,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் மணிமுத்தாறு அருவியில் காட்டாற்று வெள்ளம். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் 1 லட்சம் கன அடிக்கும் அதிகமாக தண்ணீர் திறப்பு. கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் வெளியேற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தாமிரபரணி வெள்ளத்தின் நடுவே சிக்கியுள்ள ஆழிக்குடி கிராமம். உடனடி நடவடிக்கை கோரி கிராம மக்கள் கண்ணீர். கனமழை காரணமாக அம்பாசமுத்திரம் பெரியகுளம் கரை உடைந்தது. விளை நிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். நெல்லையில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு. வரலாறு காணாத வெள்ளத்தில் மிதக்கும் நெல்லை. தென்காசி சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள பெரியகுளம் முழு கொள்ளளவை எட்டியது. உபரிநீர் வெளியேறி விளைநிலங்களில் புகுந்ததால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். கனமழை காரணமாக கோரம்பள்ளம் குளம் உடைந்தது. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் தனி தீவானது தூத்துக்குடி. கோவில்பட்டி பனிமனை சாலையை சூழ்ந்த வெள்ள நீர். பேருந்துகளை இயக்குவதில் சிரமம். வெளியூர் செல்லும் பயணிகள் அவதி. மதுரை, தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்த வெள்ளம். ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தம். இது எந்த இடம்னா நிலாசி பில்ஸ் தாண்டி தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை சூழ்ந்த வெள்ள நீர். நீதிமன்ற பணிகள் பாதிப்பு. மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நகராட்சி நிர்வாகம் மீது திருச்செந்தூர் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் திமுக எம்பி கனிமொழி ஆய்வு. அரசு பேருந்தில் பயணம் செய்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார்.
கனமழையால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. மரிச்சிக்கட்டு பாலத்திற்கு மேலே தண்ணீர் வருவதால் போக்குவரத்து துண்டிப்பு. சதுரகிரி காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த பக்தர்கள் மீட்பு படையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். வத்திராயிருப்பு அருகே கருப்பசாமி கோவிலுக்கு சென்றபோது வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்கள் பொதுமக்கள் உதவியுடன் கயிறு கட்டி 15 பேர் பத்திரமாக மீட்பு. கனமழை காரணமாக வைகை அணைக்கு வரும் நீர்வரத்து 15,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து 3,000 கனஅடி நீர் வெளியேற்றம். இடைவிடாது பெய்யும் கனமழை காரணமாக போடிமெட்டு மலைச்சாலையில் மண் சரிவு, போக்குவரத்துக்கு தடை விதிப்பு. பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி அணைகளில் இருந்து 10,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றம். கோதையாறு, பரளியாற்றில் வெள்ளப்பெருக்கு, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. கனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் ரத்து. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரிப்பு. மீட்பு பணிக்காக கன்னியாகுமரியில் இருந்து நெல்லை செல்லும் மீன்பிடி படகுகள். பூத்துறை கிராமத்தில் இருந்து மீன்பிடி படகுகள் சென்றன.